ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸஸில் ஒரு டிராப்பிங் பண்ணும் பொழுது எந்தெந்த பார்ட்ஸ் எவ்வளவு நீள அகலங்களில் வேரியேஷன் இருக்கும், ஷோல்டருடைய இறக்கம், ஆம்கோல் வளைவு, ஃப்ரண்ட் பகுதியில் உங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை என்ன அளவுகளை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கிங் பண்ணணுங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பழகிறவங்க முதல் முறையாக கட்டிங் பண்ணாலும் சரி, அல்லது கட்டிங் ப்ராப்பராக தெரியாமையே தைச்சிக்கிட்டு இருக்கிற டெய்லர்ஸ் ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிகிட்ருக்கிறவங்களும் இந்த மெத்தடு படி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் போட்டு ஒரு பேப்பர் கட்டிங் அல்லது நேரடி துணி கட்டிங் போட்டு கட்டிங் பழகி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். பொதுவாக முன்பக்கம் தைக்கும் பொழுது நிறைய ஆல்ட்ரேஷன் சொல்கிறீங்க. இந்த ஆல்ட்ரேஷனை கிளியர் பண்ணுறதுக்கான ஈஸி ஸ்டெப்ஸ் தான் இந்த மெத்தடு. ஒரு டிசைனர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸு இந்த மெத்தட்ஸ் தான். ப்ளவுஸ் டெய்லர்ஸ் அவசியமாக இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா முன் பக்கத்தில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வராது. ஷோல்டர் பகுதியில் 1/4 இன்ச் இறக்கமும், அதே மாதிரி ஆம்கோலுடைய வளைவு உள்வாங்கி வரையணும். இந்த மெத்தட்ஸ் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டாட்ஸுக்குமான 3 டாட்ஸுக்குமான இடைவெளிகளை இந்த அளவில் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். பேக் பகுதிக்கும் ஃப்ரண்ட் பகுதிக்கும் உள்ள வேரியேஷன் எப்படி இருக்கணும், ஃப்ரண்ட் லென்த்து 2 இன்ச்சும் பேக் லென்த்து 1 இன்ச்சுமா ஸ்டிச்சிங்கில் வித்தியாசம் வரும். இந்த அளவுகள் கரெக்டாக இருந்தால் ப்ளவுஸோடைய ஃபிட்ஸ் கரெக்டாக இருக்கும். சேனலில் அதிகமாக வீடியோஸ் நிறைய டெய்லர்ஸுக்காக கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க. நியூ வியூவர்ஸாக இருந்தால் கிளாஸில் ஜாயின் பண்ணினாலும் ஆன்லைன் கிளாஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.